இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் தற்பொழுது தனது வான்பரப்பை மூடியிருக்கிறது. நண்பகல் 12 மணி வரை மூடப்படுவதாக பாகிஸ்தான் அரசு தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து 2 நாட்களாக இதுபோன்ற ஒரு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தானின் 3 விமானப்படை தளங்களை இந்தியா சிதைத்திருப்பதாகவும் ஒரு முக்கிய தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். இந்துஜா, இந்த இந்தியா மீதான பாகிஸ்தான் தொடர்ந்த அத்துமீறிய தாக்குதல் என்பது 2வது நாள் இரவாக தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 4வது நாள் ஒரு போர் பதற்ற சூழல் என்பது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில நேற்று இரவு கூட இந்தியாவினுடைய பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அனுப்பி ஒவ்வொரு குடிமக்களுடைய குடியிருப்புகளை நோக்கி தங்களுடைய தாக்குதலை பாகிஸ்தான் அத்துமீறிய தாக்குதலை மேற்கொள்ள பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டது. அந்த முயற்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய பணிகள்ல இந்திய ராணுவம் செவ்வனே செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில 20 நகரங்களை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய அந்த ட்ரோன்களை தகர்த்தெறிந்து இந்தியா மிகப்பெரிய அளவிலான ஒரு உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கிறது, பொருட்சேதங்களை தவிர்த்திருக்கிறது. குறிப்பாக இப்படி ஒவ்வொரு முறையும் ட்ரோன்களை அனுப்பி சாதாரண மக்களை நோக்கி பாகிஸ்தான் குறிவைப்பதை இந்தியாவால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு உரிய பதிலடியை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்பதற்காக ஏவுகணை தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. குறிப்பாக அந்த லாகூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், அதே போன்று ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய பகுதி போன்ற பல்வேறு பகுதிகளில் பயங்கரவாத ஆக்கிரமிப்புகள், பயங்கரவாதிகளுடைய கூடாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும், அதே போன்று பயங்கரவாதிகள் பங்கர்கள், பதுங்கு குழிகள்ல பதுங்கி இருந்து பல்வேறு நாசக்கார சதி திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது. ஏற்கனவே லாகூரை நோக்கி இந்திய ராணுவம் பல்வேறு ட்ரோன்கள் மூலமாக தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆனால் தற்போது பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளுடன் இணைந்து செய்யக்கூடிய இந்த ஒரு போர் பதற்ற ஒரு சூழலை கருத்தில் கொண்டு இனியும் இவர்களுக்கு சிறு பிள்ளைகள் போல சொன்னதையே சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஏவுகணை கொண்டு தாக்குதலை இந்தியா நடத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பாகிஸ்தானுடைய லாகூர், ராவல்பிண்டி ஆகிய பகுதிகளில், அதே போல இந்த இஸ்லாமாபாத்தில் தான் இந்த ராவல்பிண்டி இருக்கிறது. இஸ்லாமாபாத், லாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏவுகணை கொண்டு இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், பாகிஸ்தானுடைய பல்வேறு ராணுவ தடங்கள், பயங்கரவாதிகளுடைய கூடாரங்கள், அவருடைய பதுங்கு குழிகள், அதே போன்ற ராணுவம் அமைத்திருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழிகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை எல்லாம் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்திய நகரங்கள் மீது தொடர் ட்ரோன் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு ஒரு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த ஏவுகணை தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதல் சாதாரணமாக இந்தியா அனுப்பக்கூடிய ஒரு சாதாரண வகை ட்ரோன்களையே பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும்போது இந்த ஏவுகணை தாக்குதல் என்ன செய்யும் அப்படின்னா பல்வேறு தரமான சம்பவங்களை இந்த ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 3 விமானப்படை தளங்கள் இந்த ஏவுகணை தாக்குதல் மூலமாக பஸ்பமாயிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த 3 விமானப்படை தளங்கள் முழுமையாக ஏவுகணை தாக்குதல் மூலமாக சிதைந்திருக்கின்றன. நூர்கான், முரித், ஷோர்காட் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த தளங்கள் எல்லாம் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து நம்பத்தகுந்த அந்த வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் நாங்கள் வான்பரப்பை மூடுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது. வான்பரப்பை மூடுவதாகனா வானத்தை மூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இது அப்படி பொருள்படாது. வான்பரப்பை மூடுவதுனா வான்பரப்பில் இருக்கக்கூடிய எந்தவித நிகழ்வுகளும் நடைபெறாது என்ற ஒரு அர்த்தம் தான் அதற்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஏற்கனவே இந்தியா
பல்வேறு விமான சேவைகள் பாகிஸ்தான் வழியாக செல்லக்கூடிய விமானங்களுக்கு தடை விதித்திருக்கிறது. இந்தியா போன்று பாகிஸ்தானும் அதே போன்று தடை விதித்திருக்கிறது. ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய விமானங்களும் அந்த வழியாக செல்லக்கூடாது என்பன போன்ற ஒரு அப்டேட் தான் அந்த வான்பரப்பு மூடுவது தொடர்பான அந்த அப்டேட்டாக இருக்கிறது. எனவே வான்பரப்பை நாங்கள் இன்று நண்பகல் 12 மணி வரை மூடுகிறோம் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்து வரக்கூடிய அந்த பதிலடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் இது போன்ற ஒரு அறிவிப்பை வழங்கி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஏவுகணை தாக்குதல் ஒருபுறம் இருக்க, பாகிஸ்தானுடைய ஜலால்பூர், ஜெட்டான், கரியான், அக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நோக்கி இந்தியா ட்ரோன் வழி தாக்குதலையும் மேற்கொண்டிருக்கிறது. என்றால் பல்வேறு பகுதிகளில் நடத்தக்கூடிய தாக்குதலை நிச்சயமாக பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால் கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் செய்த செயலை, அதாவது அவர்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை திடீரென பறக்க விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக மக்கள் அதிகமாக குடியிருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அவருடைய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல் எல்லாம் முறியடிக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒரு தனிக்கதையாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒருபுறம் ஏவுகணை தாக்குதல், மறுபுறம் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி விட்டு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக ஒரு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது போன்ற ஒரு பணிகளை தான் இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் என இந்த 2 நாடுகளுடைய இந்த போர் பதற்றம் யாரை பாதிக்கிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களை, இந்தியாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அப்பாவி மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்பதை ஏற்கனவே இந்தியா உறுதியாக தெரிவித்திருந்தது. அதன் காரணமாக தான் பயங்கரவாத ஆக்கிரமிப்புகள், பயங்கரவாத குடியிருப்புகளை நோக்கி மட்டும் அந்த 9 இலக்குகளில் இருக்கக்கூடிய 26 பகுதிகளை நோக்கி மட்டும்தான் இந்தியா தாக்குதலை நடத்தியிருந்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது. ஆனால் ஒரு மனசாட்சி இல்லாத நாடாக பாகிஸ்தான் பொதுமக்கள், எந்த பாவம் அறியாத மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்ட ஒரு காரணத்தினால் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் ஒருபுறம், மறுபுறம் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் கொண்டு அந்த தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் திடீரென வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ட்ரோன்களுடைய அந்த வருகையை எதிர்கொள்ள முடியாமல் அலறியடித்து ஓடக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ஒருபுறம் தங்களுடைய ட்ரோன் வழி தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதிகளில் ஏற்கனவே பிளாக் அவுட் செய்யப்பட்டிருந்தாலும் கூட சைரன் சத்தம், அடிக்க தொடங்கிய சைரன் சத்தம் முடிவடையாமல் தொடர்ந்து அடித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்ற ஒரு தகவல் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சமூக வலைதளங்கள் அதை வேதனையாக பதிவிட்டு வருகிறார்கள். 2வது நாளாக தொடர்ந்து அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி இந்தியா தரப்பிலிருந்து வழங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல பொதுமக்கள் அதிக அளவுல இந்த தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாரமுல்லா, அவந்திபுரா, ஜெய்சல்மார், பதான்கோட் உட்பட 26 இடங்கள்ல இந்த ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. அனைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் இந்தியா முறியடித்திருக்கிறது. அந்த வான்பரப்பிலேயே அந்த தாக்குதல் ஒவ்வொன்றையும் முறியடித்து அந்த ட்ரோன்களை தகர்த்து எறிந்திருக்கிறது. 20 நகரங்களை நோக்கி பாகிஸ்தான் சரியாக அந்த 20 நகரங்கள்ல எந்த மாதிரியான இடங்களை பாகிஸ்தான் குறி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களாக பார்த்துதான் குறி வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், அதிக அளவு மக்கள் கூடக்கூடிய அந்த வணிக வளாகங்கள். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மாலை 5 மணிக்கே ஒரு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது போல அந்த பகுதிகளில் ஒருவரும் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அறிவுரை இந்திய ராணுவம் மூலமாக சொல்லப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இவாக்குவேட் பண்ணக்கூடிய அந்த பணிகளை கூட ராணுவம் மேற்கொண்டிருந்தது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டு தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான மருந்து போன்றவை எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் அவர்களை பத்திரப்படுத்தி விட்டுதான் இந்த போரில் இந்திய ராணுவம் இறங்கி இருக்கிறது. எனவே ராணுவம் ஒரு புறம் மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளையும், மறுபுறம் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அந்த தொடர் ட்ரோன்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. இதனால் வரை S-400 போன்ற பீரங்கிகள் மூலமாக தொடர்ந்து தங்களுடைய
தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்தி வந்த இந்தியா பல்வேறு உபகரணங்களை ரஃபேல்ல இருந்து வரக்கூடிய பல்வேறு மிசைல்ஸ், அதே போன்று C-70L உள்ளிட்ட பல்வேறு இயங்குதளங்களை வைத்து தங்களுடைய போரை எதிர்கொண்டது. இந்த முறை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக ராணுவத்தினுடைய ஒரு பலமான கட்டமைப்பான பீரங்கிகள் மூலமாக தங்களுடைய தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தியிருக்கிறது. தங்களுடைய எதிர் தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இதுல உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் ஒரு சில பகுதிகளில் அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய ட்ரோன்கள் விழும்போது ஒரு சில பகுதிகளில் ஒரு சில கட்டடங்கள் இடிந்து சேதமாகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பாதுகாப்பு படை அதற்குரிய விளக்கத்தை எல்லாம் வழங்கி இருக்கிறது. எல்லை மாநிலங்கள்ல ஏற்கனவே மீன் விநியோகம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லை மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல முழுமையாக பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான ஒரு முயற்சிகளையும் தொடர்ந்து விடிய விடிய நடந்த இந்த தாக்குதலை முறியடிக்கக்கூடிய முயற்சிகள்ல இந்திய ராணுவம் செவ்வனே தங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. வெடிகுண்டு சத்தம் ஆங்காங்கே கேட்கக்கூடிய ஒரு நிலையில பொதுமக்கள் பாதுகாப்பாக அவர்கள் பதுங்கு குழிகள், பங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய பதுங்கு குழிகள்ல பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஸ்ரீநகர் விமான நிலையம் நோக்கி பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. ஏனென்றால் 3 விமானப்படை தளங்களை இழந்திருக்கிறது பாகிஸ்தான். அந்த கோபம் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு இருக்கும். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்தை நோக்கி எல்லாம் குறிவைத்திருந்தது. அமிர்தசர் புனித தலமான ஒரு பொற்கோவிலை நோக்கி எல்லாம் அவர்களுடைய பார்வை இருந்தது. ஆனால் அவருடைய ஒவ்வொரு குறியும் முழுமையாக தகர்க்கப்பட்டிருந்த நிலையில 3 விமானப்படை தளங்களை இழந்த பாகிஸ்தான் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நோக்கி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு தங்களுடைய ஏவுகணை எல்லாம் அங்கிருந்து ஏவியிருந்தது. அந்த ஏவுகணை ஏவி இருக்கக்கூடிய நிலையில அதனை வழக்கம் போல இடைமறித்து தாக்கி முழுமையாக அழித்திருக்கிறது இந்திய ராணுவம். ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லி வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நாங்கள் தகர்த்து விட்டோம், தாக்குதல் நடத்திவிட்டோம், பற்றி எரிகிறது ஸ்ரீநகர் என்பன போன்ற பல்வேறு தகவல்களை அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்தாலும் கூட மத்திய அரசினுடைய உண்மை சரிபார்ப்பு குழு அதற்குரிய ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்கிறது. ஸ்ரீநகர் விமான நிலையம் முழுமையான பாதுகாப்பு பிரிவு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த பகுதியாக எந்த ட்ரோன் பறந்தாலும், எந்த ஏவுகணை ஸ்ரீநகரை நோக்கி வந்தாலும் சுட்டு வீழ்த்தப்படும், தகர்க்கப்படும் என்ற ஒரு விளக்கம் என்பது உண்மை கண்டறியும் குழு, மத்திய அரசுடைய இந்த உண்மை கண்டறியும் குழு அதற்குரிய விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரோஸ்பூரில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல்ல சாமானிய மக்கள், ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் மத்திய அரசு ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. அந்த 3 பேர்ல ஒரு பெண்மணியும் இருக்கிறார். இந்த 3 பேரும் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய அந்த மருத்துவ சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அவர்கள் தற்போது நலமாகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு விவரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ராணுவ வீரரை நாம் இழந்திருக்கிறோம். நேற்று முன்தினம் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல எல்லையோரத்தில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களை நோக்கி நடத்திய தாக்குதல்ல சுமார் 5 பெண்கள், 3 குழந்தைகள் உட்பட 15 பேர் நாம் இழந்திருக்கிறோம். தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த தாக்குதலுக்கு தான் இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, பதிலடி கொடுக்கிறது. அந்த பதிலடி காரணமாகவே இன்று 3 வான்படை தளங்களை இழந்து நிறுத்தக்கூடிய பாகிஸ்தான் வான் மையத்தையே நாங்கள் நண்பகல் 12 மணி வரை மூடுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு போர் பதற்ற சூழலை கருத்தில் கொண்டு மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆர்வ மிகுதியால் மக்கள் யாரும் வெளியே உலாவக்கூடாது, சுற்றக்கூடாது, வரக்கூடாது என்பன போன்ற அறிவிப்புகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல தான் இதனுடைய பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த ஏற்கனவே ஜம்மு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இந்தியா அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில, மறுபுறம் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதனால் அந்த தாக்குதல் முறியடிக்கப்படுவதுதான் தற்போதைய ஒரு அப்டேட்டாக இருக்கிறது.
ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய இந்த தீவிர தாக்குதல்ல பல்வேறு வீடுகள், பொதுமக்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் பள்ளிக்கூடங்கள், வழிபாடு தலங்கள் போன்றவை எல்லாம் இந்த தாக்குதல் காரணமாக சேதமடைந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அங்க பொதுமக்கள் யாரும் இல்லை. பங்கர்ஸ்ல ஏற்கனவே அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பூஞ்ச் பகுதியை நோக்கியும் பாகிஸ்தான் தங்களுடைய தொடர் தாக்குதலை நடத்தி வந்தது. அந்த பூஞ்ச் பகுதியில கூட ஏவுகணை கொண்டு பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை நடத்த முயற்சித்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து உலாவிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஏவுகணையை இடைமறித்து இந்திய ராணுவம் அழித்த அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். எனவே பயங்கர சத்தத்துடன் அந்த மிசைல், அந்த ஏவுகணை வெடித்த காட்சிகளை எல்லாம் தொடர்ந்து நம்ப தகுந்த ஒரு சமூக வலைதளங்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு பதற்றமான ஒரு சூழலை கருத்தில் கொண்டு தினசரி அப்டேட்டை முப்படைகளிடம் கேட்டு வரக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்றைய தினமும் முப்படைகளினுடைய வழிநடத்தக்கூடிய அந்த தளபதிகள், முப்படையினுடைய தலைமை தளபதி உள்ளிட்டோர் எல்லாம் இன்றைய தினம் சந்திக்க இருக்கிறார். முழுமையாக இந்த விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்த பிறகு பிரதமரிடம் இது தொடர்பான ஒரு தகவலை தெரிவிக்க இருக்கிறார். இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த தாக்குதல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில முப்படைகளுடைய அதிகாரிகள், முப்படைகளுடைய தளபதிகளை சந்திக்கும் போது பல்வேறு முக்கிய முடிவுகள் அப்போது எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு போர் பதற்ற சூழல் காரணமாக ஏற்கனவே ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கியிருந்தது. ராணுவ வீரர்கள், அதே போன்று இந்த எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், அரசு பணியில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் உடனடியாக தங்களுடைய விடுப்பை நிறுத்திவிட்டு, அரசே அதனை ரத்து செய்து விட்டது, உடனடியாக அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கானது, இந்திய மக்களுக்கானது. எனவே இதில் எந்த விதமான அவர்கள் சமரசத்தையும் செய்ய துணியக்கூடாது என்பன போன்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய விடுப்பெல்லாம் ரத்து செய்யப்பட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஒருபுறம். மறுபுறம் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த ஒரு அத்துமீறிய தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில இருக்கிறது பாகிஸ்தான். சர்வதேச நாடுகள்ல தங்களுடைய நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புக்கு எங்களுக்கான கடன் தொகையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகளிடம் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைதான் பாகிஸ்தானுடைய நிலையாக இருக்கிறது. ஆனால் IMF என்று சொல்லக்கூடிய அந்த நிதி வழங்கக்கூடிய சர்வதேச ஆணையத்திடம் இந்தியா தொடர்ந்து தங்களுடைய முறையீட்டை முன்வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் கேட்டிருக்கக்கூடிய நிதி என்பது சுமார் 8,500 கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும். நாங்கள் கடுமையான ஒரு நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறை, இராணுவத்திற்கு செலவு செய்யக்கூட தங்களால் இயலவில்லை என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அந்த நிதி ஆணையத்திடம், IMF என்று சொல்லக்கூடிய அந்த நிதி ஆணையத்திடம் தங்கள் கடன் தொகையை கேட்டு கையேந்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில பாகிஸ்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, இந்த IMF நிதியை வழங்கக்கூடாது. அதற்கு முக்கிய காரணம், ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒவ்வொரு நிதியும் சாதாரண ஒரு மக்களை நோக்கி, அவர்களுடைய குடியிருப்புகளை நோக்கி, அவர்களுடைய வாழ்வை சிதைக்கக்கூடியது ஒரு பணிகளுக்காக மட்டும்தான் இந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை இந்தியா தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த சர்வதேச நாணய நிதியத்தில் நடந்த ஒரு வாக்கெடுப்பையும் இந்தியா புறக்கணித்திருக்கிறது. இந்தியா பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் இந்த சர்வதேச நாணய நிதி ஆணையம் என்பது அவர்களுடைய ஒரு நாடு இது போன்ற ஒரு பல்வேறு போர் சூழல்கள்ல மட்டுமல்லாமல் திவாலாகக்கூடிய நிலையில் இருக்கும்போது இது போன்ற ஒரு கடன் உதவியை வழங்கும். அந்த கடன் உதவி குறிப்பாக இந்த IMF பொறுத்தவரை அதிக அளவு பொருளாதாரம் என்பது அமெரிக்காவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தொகையாகவும் ஒரு நிதியாகவும் தான் இருக்கிறது. எனவே அவர்கள் இதனை லாப நோக்கத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறையும் இருக்கிறது. இவர்கள் வழங்கக்கூடிய கடன் தொகை என்பது அமெரிக்காவில் இருந்து பல்வேறு இராணுவ பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்துவார்கள். அதற்கான ஒரு ஒப்பந்தமும் மறைமுகமாக அங்கு போடப்படும். ஏனென்றால் இங்கு பெறக்கூடிய, நாங்கள் வழங்கக்கூடிய கடன் தொகையை வைத்து வேறு நாடுகள்ல நீங்க
ராணுவ உபகரணங்களை வாங்கக்கூடாது என்பன போன்ற ஒரு மறைமுக ஒப்பந்தங்கள் எல்லாம் அந்த பகுதியில் போடப்பட்டிருப்பதாகவும், பாகிஸ்தான் கேட்ட 8,500 கோடி நிதிக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து வாக்கெடுப்பை எல்லாம் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானுக்கு 5,500 கோடி ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நிதி அமைப்பு ஒப்புதல் வழங்கி இருப்பதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. கடன் வழங்க இந்தியா பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தது. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு சாமானியனை அழிக்கத்தான் பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது என்ற விவரத்தை எல்லாம் தெரிவித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு 5,500 கோடி ரூபாய் நிதியினை வழங்குவதற்கான ஒப்புதலை சர்வதேச நிதி ஆணையம் வழங்கியிருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகத்தில் இருந்துதான் இந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த ஒப்புதல் உண்மையிலேயே வழங்கப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கான நிதி எப்போது பகிரப்படும் என்பன போன்ற விவரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே இது ஒரு புறம் இருக்க, சைபர் த்ரெட் இருக்கக்கூடாது என்பதற்காக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் நேற்று தினம் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு நிதி அமைச்சகத்திடமிருந்து பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. போர் பதற்றம் நிலவக்கூடிய இந்த சூழல்ல வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தடையற்ற சேவையை வழங்குவதில் அனைத்து வங்கிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நேற்று தினம் துறை சார்ந்த செயலாளர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அந்த ஆலோசனையில இது போன்ற ஒரு போர் பதற்ற சூழலை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பொதுமக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள், அத்தியாவசிய திட்டங்கள் எதுவும் தடைபடக்கூடாது, அதில் எந்தவித சுணக்கமும் ஏற்படக்கூடாது. அதுல துறை சார்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த போர் பதற்ற சூழலை கருத்தில் கொண்டு அந்த பணிகளில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில துறை சார்ந்த அதிகாரிகள் இதுல கவனம் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுரைகளை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தினமே வழங்கியிருந்தார். இந்த நிலையில நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சைபர் த்ரெட் எதுவும் ஆகக்கூடாது என்பதற்காகவும் வங்கிகள் முறையாக தடையற்ற ஒரு சேவையை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை வழங்கியது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய சைபர் தாக்குதல்ல இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விவரத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா போன்ற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட நாடுகளினுடைய இந்த சைபர் த்ரெட் மூலமாக எந்த விதமான அச்சுறுத்தலையும் பாகிஸ்தானால் வழங்க முடியாது. இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் பதற்ற சூழல் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருந்த நாள் முதலே அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளும் எங்களுக்கு நட்பு நாடுதான் என்பன போன்ற ஒரு கருத்துக்களை பொதுவெளியில தெரிவித்து அவர்கள் ஒரு அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு சமரச முயற்சியில இறங்க வேண்டும், அதற்கு அமெரிக்காவே முன் நிற்கும் என்பன போன்ற ஒரு தகவல்களை எல்லாம் வெள்ளை மாளிகையிலிருந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் அவர் சமரச முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று வெளிப்படையாக தெரிவித்து வரக்கூடிய அமெரிக்கா, மறுபுறம் அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா, பாகிஸ்தான் என மாறி மாறி அவர்களுக்கான அந்த ராணுவ கட்டமைப்புகளை வழங்கி வருகிறது, வெற்று வருகிறது. எனவே மறுபுறம் இது போன்ற ஒரு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, தொடர்கிறது என்பதனை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில நேற்று வரை 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. குறிப்பாக விமான நிலையங்களை நோக்கி பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல், நேற்று தினம் நடந்த ஏவுகணை தாக்குதல் இவையெல்லாம் முறியடிக்கப்பட்டாலும் கூட இதனை நோக்கி பாகிஸ்தான் அவர்களுடைய பார்வை அந்த பகுதியில் பட்டிருக்கக்கூடிய நிலையில முழுமையாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய விமானங்களுக்கும் விமான நிலையங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நேற்று வரை 26 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில ஆபரேஷன் சிந்தூருடைய அடுத்த கட்டமாக 32 விமான நிலையங்களாக அவை அதிகரித்திருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய 32 விமான நிலையங்கள் மூடப்படுவதாகவும் அதற்கு 5 அடுக்கு பாதுகாப்பு வழங்கி, குறிப்பாக NSG கமாண்டோ பாதுகாப்பு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில NSG கமாண்டோக்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த 5 அடுக்கு பாதுகாப்பு போர் பதற்ற சூழலை கருத்தில் கொண்டு 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இரவு முழுவதும் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல், பதிலடியாக இந்தியா நடத்திய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் பாகிஸ்தானுடைய வான்பரப்பு தளத்தையே முழுமையாக 3 வான்பரப்பு தளங்களை அழித்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய IS அவர்களுடைய உளவுத்துறையை
இந்தியா நோக்கி ஊடுருவ தொடர்ந்து பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்தியா அவருடைய உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படைதான் துல்லிய தாக்குதலை மேற்கொண்டது. அதே போல இந்தியா வழியிலேயே இந்திய பாணியையே பின்பற்றி அவர்கள் உளவுத்துறையை இந்தியாவிற்குள் ஊடுருவ பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று 7 பேர் இதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் உளவு பார்க்க வந்தவர்கள் என்பதை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார்கள். பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் இணைந்தே இது போன்ற ஒரு போர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவது இங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதிக்கிறது என்ற ஒரு கவலை மட்டுமே இந்தியாவுக்கு இருக்கிறது தவிர பாகிஸ்தான் போர் தொடுக்கிறது என்ற ஒரு கவலை ஒருபோதும் இந்தியாவுக்கு இல்லை. அந்த அடிப்படையில இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில பகல் முழுவதும் கூட ஒரு சில பகுதிகளில் இந்த போரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகல் முழுவதுமாக ஏற்கனவே நேற்று இரவு முழுவதும் இந்த ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது அந்த பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்பட்டிருப்பதான ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த மின்சாரத்தை அவர்கள் பயன்படுத்தி அவருடைய தேவைகளை உடனடியாக பொதுமக்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பன போன்ற ஒரு அறிவிப்பு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. சைரன் சத்தம் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் எப்போது நிற்கும் என்று பொதுமக்கள் ஏங்கி நிற்கிறார்கள். வான்பரப்பில் வரக்கூடிய ஏவுகணையினுடைய சத்தத்தையும் அது வெடித்து சிதறக்கூடிய சத்தத்தையும் கண்டு மக்கள் அச்சம் கொண்டாலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியில நாங்கள் இருக்கிறோம் என்று ராணுவம் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து வருகிறது. தற்போது வரை இந்த போர் பதற்றம் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில காலை 10-10:30 மணி அளவுல முப்படைகளுடைய அதிகாரிகளை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து அது தொடர்பான ஒரு முழு விவரங்களையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் வழங்க இருக்கிறார். இதுதான் தற்போதைய ஒரு அப்டேட்டாக இருக்கிறது. சிந்துஜா. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து விடிய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் விரிவான விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி சிவா.